பாடும் கையிலேன்ற படம் வந்து சீராத் நியூஸில் எடுத்திருக்கேன். அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் தந்திருக்கேன். ஓகே. அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு இன்றைக்கி சிறப்பாக நடந்திருக்குங்க. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்தவர்களுக்கும், இசையமைப்பாளர் சோமன்ராஜ், கவிஞர் சுரா மற்றும் வந்துள்ள நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே சமயத்தில் 4 பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதுகிறாருக்கேன். முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவான கதை தான் இது. இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி, கோயில் திருவிழா மற்றும் மற்ற இதுங்களில் பாடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவரை சந்தித்தோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குறன்னு சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை சார், படத்தோட கதை. இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்முடிப்பட்டிப்பட்ட திருத்தணியில் நடைபெற்றதுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள் நல்லா தான் இருக்குது, பண்ணலாம், ஆனால் எந்தளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்மளே நல்ல கதை, நல்ல பாடல்கள் இருக்குது, ஏன் நாமளே இதை எழுதி இயக்கக்கூடாது சொல்லிட்டு தயாரிக்கும் நானே செஞ்சேங்க. அதை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், மைத்துனர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுபொருள் தயாரிப்பாளர் சங்கம் அன்பு செல்வன் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்தாருங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மற்றுமுள்ள அனைத்து இந்த விழாவுக்கு வருகை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன படங்கள் தான். 16 கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது படைப்புகள்லாம் வரும். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதி வைக்கிறேங்க. மற்ற இங்கே வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். நந்தகுமார் சார் எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியுங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எந்தளவுக்கு போராடினார் எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துடுச்சு, எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கு. சினிமா ட்ரெண்டே மாறி போச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. சார் இந்த கதையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு 35 நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா 35 கல்யாணம் பண்ண மாதிரி, அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க. இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது, ஒரு 20 பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைய வேண்டும். திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும்னா வந்தால் ஒரு 2 hours பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி, அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பல்லாண்டு எல்லோரும் வாழ்ந்து வந்திருக்கும் விஐபிகள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன், வணங்குகிறேன். வணக்கம். இங்கு வந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவானவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு சீமையிலே அந்த வரிசையில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த பாடும் கோயிலே. நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள். இன்னும் ரொம்ப இதில் கதாநாயகன், கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு 100 குணா, அதுக்கப்புறம் வந்து
100 சேது இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பாக கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமாக வந்து கொடுத்துருக்காங்க. திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து பெரிய லெவலில் வெற்றி விழா காணணும், 100 நாளைக்கு மேலே போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் நானும் அண்ணன் மறைந்த நடிகர் அண்ணன் கோவை செந்தில் அவர்களும் காமெடி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். ரீரிலீஸ் படங்களுக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா ரீரிலீஸ் சும்மா காலியான படத்துக்கு போகிறதில்ல, ரீரிலீஸ் ஆனாலும் அதில் டிஸ்ட்ரிபியூட்டரு எக்ஸிபியூட்டர் எல்லாமே அதில் வந்து பயனடைகிறாங்க. அப்போ ஆடியன்ஸ் வரப்போய் தான் ரீரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது யாரோட கடமை? இப்போ இவர் சாமிநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி இதையே பற்றி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எப்போ வளருது, வாழ்கிறது? இப்போது நம்ம நெல் எடுத்து வயக்காட்டில் பண்ணுவோம். அதில் என்ன ஆகுன்னா சில சமயம் சில நெல் வரப்பில் விழுந்து நல்லா வீரியமாக வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வளரும் போது நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அரசமாகவே அரைச்சிட்றீங்க. இப்போ ஜனநாயகனை பற்றி கேட்குறீங்க, ஏன் விஜய் இன்றைக்கி வரைக்கும் குரல் கொடுக்கல? கேளுங்க, ஏன் குரல் கொடுக்கல? இன்றைக்கி பதில் கொடுத்துட்டாரு, அதை நீ படிக்கலை. இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த படத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்து தயாரிப்பாளர் மேலும் நஷ்டமடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். அதை யாரும் நீங்கள் எப்பா நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஊதி பெருசாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சால்வாகன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஆரம்பத்திலே இல்லைம்மா, நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, கோர்ட்டுக்கு போன விஷயத்தை பற்றி நீங்கள் நானும் பேசலாமா? முதல்ல அதுவே தப்பு. அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது, அது கோர்ட் ஆர்டர். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசவே கூடாது. நம்பர் 1 அதை விட்டுருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ என் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணுறோம். அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கைலாம் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் வருவாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அவங்க தானே வேணும். இப்போ டேரக்டர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டீங்க. கேளுங்க, அதாவது பணம் போடுறவன் தான் திரையுலக பிரம்மா. ஆனால் அந்த பணம் போடுறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. தயாரிப்பாளர் எங்கேயாவது வெளியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? தயாரிப்பாளருக்கு ஆசை கொடுத்து நடிக்க வச்ச ஒரு நடிகன் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்க்ரீனில் வர்றாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க. அந்த இவனுக்கு இந்த சிலை நல்லா வரும்னா சிற்பி செதுக்குனா தான் அந்த ஹீரோ ஹீரோயின் வர முடியும். அது மாதிரி ஒரு டேரக்டர், இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட்டு இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க. பின்னணியில் இருக்கிற அந்த டேரக்டரையோ இசையமைப்பாளரையோ கேமராமேனையோ எடிட்டரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்புக்கு நிறையா கண்டென்ட் தேவைப்படுது. இவ்வளோ பேருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், இந்த மாதிரி திரைமறைவு கலைஞர்களை நீங்கள் பேட்டி எடுத்து போடுங்க. சினிமாக்குள்ளே இவ்வளோ தொழில் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் வெளியில் தெரியும். எனவே இந்த மாதிரி பசி நேரத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்து பெரிய பப்ளிசிட்டி கொடுங்க. மறுபடியும் ஒரு தடவை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.